ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மோஸ்ட் வாண்டட் பேச்சுலர்ஸ் அள்ளி போட்ட சிக்கன் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கர் பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 இனிப்பு கருவேப்பிலை, அதை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2.5 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா சேர்த்துக்கோங்க. இதோட தயிர் 1/4 கப்பு, ஒன் கேஜி சிக்கன் மஞ்சள் போட்டு உப்பு போட்டு தயிர் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, அப்புறம் குக்கிங் ஆயில் ஒரு குழிக்கரண்டி ஊற்றிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தண்ணி நம்ம சுத்தமாக சேர்க்க போகிறதில்ல, இது மட்டும்தான். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் சேர்த்துட்டோம். கரம் மசாலா இந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, நம்ம மற்ற கறி குழம்புக்கு அதெல்லாம் போடுறதில்ல. தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம இதில் தயிர் சேர்த்துருக்குறோம், ஆயில் சேர்த்துருக்குறோம். சிக்கன்லேயே தண்ணி விடும் அது, அதனால் அதையும் நீங்கள் கவனமாக கவனித்து தண்ணி சேர்க்காம எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. பேச்சுலர்ஸ் இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சப்பாத்தி போட்டுட்டு இந்த சிக்கன் பண்ணிட்டா சூப்பரான டின்னரோ லஞ்சோ வாட்டெவர் அவங்களுக்கு என்ன வேணுமோ அது ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மூடிட்டு ஒரு 3 விசில் கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 3 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 3 விசில் அடித்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம பார்க்கலாம் எப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகி எண்ணெய் விட்டு நல்லா வெந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்க்ரீடியன்ட் செய்யணும். ஒரு 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க, ஏன்னா இந்த தண்ணி வற்றுறதுக்கு முன்னாடி உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி வற்றினோடனே இதை நம்ம பரிமாறிடலாம். இன்றைக்கி நம்ம அள்ளி போட்டு சிக்கன் செஞ்சுருக்கோம். இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்தோமா இதெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டோமா, விசில் அடிக்க வச்சோமா, மசாலா போட்டோமா, டன், அந்த ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடும். அது மாதிரி தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் சப்பாத்தி கூட அள்ளி போட்ட சிக்கன் செஞ்சுருக்கேன். நல்ல சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்க எப்படி நல்லா வெந்திருக்குதுன்னு, பூ மாதிரி. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். Okay friends, bye. See you all in the next video. Take care.